ஸோ இங்கே ஒரு அரை கிரவுண்டில் நீங்கள் லேண்டு வாங்கும்போது உங்களுக்கு பட்டா அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். இப்போ நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போனால் நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோம், ஒரு 20,000 30,000 செலவு பண்ணோம் இல்லையா, நம்ம அதை மாத இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 20,000 உங்களால் மந்த்லி சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே ஒரு அரை கிரவுண்ட், அதாவது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெசார்ட் ப்ளாட்டுக்கு நீங்கள் சொந்தக்காராயிடலாம். ஸோ இங்கே ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2100 ரூபா பண்ணுறோம். ஸோ இதில் காட்டேஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெண்ட் அசூரன்ஸும் கொடுக்குறோம். ஓ, அதுவும் பண்ணி தரீங்க. ரெண்ட் இன்கம் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து ஒரு 80% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரொஃபைல் வச்சு நம்ம லோனும் நம்ம எல்லா பேங்க்லையுமே பண்ணி கொடுத்துருக்கு. May 10th வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சாக நம்ம வந்து இதை நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ மக்களே, வெல்கம் டு வீடெக் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எந்த வீடியோலையுமே சூப்பரான வீடியோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்த வீடியோ நான் ஏன் சூப்பரான வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆரில் ஒரு ரெசார்ட் சைட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கில் ஈசிஆரில் சூப்பரான ஒரு ரெசார்ட் சைட் தான் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் ரெசார்ட்டில் போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இங்கே வருவோம். அங்கே ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே 20,000 25,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே 20 to 25,000 நீங்கள் மந்த்லி இங்கே பே பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ரெசார்ட் காட்டேஜ் வாங்கிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நம்பி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றியெல்லாம் நம்ம 1 by 1 டேரக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஆமாம். ஸோ அது எப்படி போயிருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ என்கொயரிலாம் வந்தாங்க, கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இந்த சைட்டுக்கு நான் வரதுக்கு முன்னாடியே ஈசிஆரில் வந்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ அமைதியாக, எனக்கு பாதி டென்ஷன் ப்ரெஷரே குறைஞ்சி போச்சு. கண்டிப்பாக. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசார்ட் சைட்டு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க. ஆமாம். உள்ளே வந்தேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ரெசார்ட்டுக்கான செட்டப்பும் பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு நீங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக. ஸோ என்னென்னா, சென்னை ஈசிஆர்னாலே வந்து நிறைய வந்து ஒரு ரெசார்ட்ஸ்க்கு, ஒரு பீச் ஹவுசஸ்க்கு, வில்லாஸ் இந்த மாதிரி தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பணக்காரங்களும் நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் இங்கே வாங்க முடியும், ஒரு ரெசார்ட்டில் காட்டேஜில் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கான்செப்ட்டு. அது இல்லாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா மினிமமும் 20,000 30,000 ரூபாய் வந்து ஒரு வீக்கெண்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அது எல்லாமே இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்களும் ஒரு ரெசார்ட் பிளாட் வந்து வாங்கிக்கணும், சொந்தமாக வைக்கணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒயாசிஸ். இது டோட்டலாக வந்து ஒரு 8 ஏக்கரில் ஒரு 130 பிளாட்டோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரெசார்ட் காட்டேஜ் அண்ட் வில்லா ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை ஈசிஆரில், அதாவது மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 15 to 20 minutes டிரைவில் சென்னை புதுப்பட்டினம் இருக்குல்ல, ஈசிஆர் புதுப்பட்டினத்தில் இப்போ புதுசாக ஒரு 4-way லைன் ரோடு வந்து ஈசிஆர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ 2 ஈசிஆருக்கும் மிடில், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரோடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரோடுக்கு 2க்கு மிடில் அமைஞ்சிருக்காதான் நம்ம ப்ராஜெக்ட் இது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை புதுப்பட்டினம் ஈசிஆர்னால என்ன சொல்லுவோம், பீச். ஆமாம் சார். ஸோ பீச் இப்போ எவ்வளோ தூரத்தில் இங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்டை ஒரு 3 to 5 minutes டிரைவில் உங்களுக்கு வந்து சென்னை ஈசிஆர் புதுப்பட்டினம் பீச் வந்து நீங்கள் உங்களுக்கு ரீச் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்காது நம்ம ஒயாசிஸ் ப்ராஜெக்ட். சரி, ஓகே சார், சூப்பராக சொல்லியிருக்கீங்க. 2 ரோட்டுக்கு நடுவில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க பக்காவா. எஸ். இப்போ சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து அம்யூனிட்டிஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ காம்பவுண்ட் அம்யூனிட்டிஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு 8 ஏக்கரும் வந்து ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு எல்லாமே உங்களுக்கு 30 feet 24 feet ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், நம்ம சைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அவனி ட்ரீஸோட உங்களுக்கு ஃபுல்லி ஒரு க்ரீன் ஏரியா தான் நம்ம அந்த சைட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது. 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா, இதெல்லாமே நம்ம காமனாக பண்ணுவோம். இது தவிர நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பிக்கிள் பாலோட கோர்ட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு உள்ளே வர்றாங்கன்னா அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பிக்கிள் பால் கோர்ட் ஒன்று பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பீச் சாண்டோட வாலிபால் வந்து ஒரு கோர்ட் ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ்கெட் பாலோட அந்த போல் கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் ப்ராக்டிஸிங் நெட்டு.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியாவை நம்ம பண்ணி கொடுத்தோம். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, பார்க்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இது தனியாக இருக்கும். இண்டோர் கேம்ஸ் என்ன பண்ணோம்னா ஸ்னூக்கர்ஸு, டேபிள் டென்னிஸு, ஜாப்மிட்டனு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு இண்டோர் கேம்ஸாகவும் நம்ம இதில் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ஓகே. அப்போ இங்கே பிளாட் வாங்குறவங்களுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், எனக்கு காம்பவுண்ட் வெளியெல்லாம் போக தேவையில்லை, உள்ளே இருக்குது. அது போக இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணி கொடுக்குறோம், ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர். இதுவும் கொடுத்துருங்க. ஒரு ஓப்பன் ஏர் தேட்டரும் பண்ணுறோம். ஸோ அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக படம் பார்த்துக்கலாம். அது போக வந்து ஒரு கெட் டுகெதர், அதாவது ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ரிலாக்ஸ்டாக கெட் டுகெதர் பண்ணுறீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஸோ அதுக்கான ஸ்பேஸும் நம்ம அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போனால் நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோம், ஒரு 20,000 30,000 செலவு பண்ணுறோம் இல்லையா, நம்ம அதை மாத இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 20,000 உங்களால் மந்த்லி சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே ஒரு அரை கிரவுண்ட், அதாவது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெசார்ட் பிளாட்டுக்கு நீங்கள் சொந்தக்காராயிடலாம். அப்படி எஸ், ஒரு டெய்லி ஒரு 700 ரூபாய், 700 rupees உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு பிளாட் ரெசார்ட் பிளாட்டுக்கு நீங்கள் சொந்தக்காராயிட முடியும். சூப்பர் சார். அப்போ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க? ஸோ இங்கே ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் பண்ணுறோம். நான் என்ன நினச்சேன்னா ஈசிஆர் அப்படின்னாலே கோடிகளில் தான் சொல்ல போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ கம்மியாக அடித்து உடச்சி ரேட்டை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வந்து ஆக்சுவலி நம்ம வீக்கெண்டில் வந்து நம்ம ஈசிஆரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், நீங்கள் தங்கினவங்களுக்கு ரெசார்ட்டில் 20,000 கேட்குறாங்க. சீரியஸாக யாராவது போனவங்க அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் மந்த்லி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஓனாகவே சொந்தமாகவே ரெசார்ட்டே வாங்கிக்க முடியும்னா சொந்தமாகவே நான் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் காட்டேஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காட்டேஜஸ் பண்ணுறாங்க, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் காட்டேஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெண்ட் அசூரன்ஸும் கொண்டு கொடுக்குறோம். அதுவும் பண்ணி தரீங்க. ரெண்ட் இன்கம்னு பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். ஸோ பிளாட் மட்டும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கல, நீங்கள் அதில் பண்ணுற காட்டேஜஸ்க்கு ஸ்விம்மிங் ஃபுல் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் காட்டேஜ் பண்ணிங்கன்னா அந்த காட்டேஜுக்கு நாங்கள் வந்து ரெண்ட் இன்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். பண்ணி தரீங்க. ஓகே, நான் வந்து இங்கே வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை, நீங்களே அதாவது என்னன்னா நீங்கள் வர்றீங்க, உங்கள் ஸ்டே இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேயாக இருக்குது, உங்கள் ஸ்டேலாம் போக நீங்கள் மிச்ச டேஸ் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த டேஸை நாங்கள் வந்து சில ஆப்ஸ் இருக்குது அதோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்கமும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. உண்மையிலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபியூச்சரில் எனக்கு 2 வருஷம் கழிச்சு வரும், 3 வருஷம் கழிச்சு வரும்னு இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காட்டேஜை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய அளவுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி அக்கார்ட் ஹவுசிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துட்டா உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் உள்ளே வந்துட்டீங்கன்னா அவ்வளோ நிம்மதியான லைஃப் வந்து உங்களுக்கு இந்த அக்கார்ட் ஒயாசிஸில் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்கமும் உங்களுக்கு நல்லாவே பண்ணி. சார் ஓகே சார், இப்போ நம்ம சைட்டுக்கு என்ன அப்ரூவ்ட் வாங்கி வச்சிருக்கீங்க? ஸோ இது வந்து உங்களுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் அண்ட் காட்டேஜ் ப்ராஜெக்ட். ஓகே சார். இப்போ பேங்க் லோன் எதிர்பார்ப்பாங்க? கண்டிப்பாக வந்து ஒரு 80% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரொஃபைல் வச்சு நம்ம லோனும் நம்ம எல்லா பேங்க்லையுமே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஓகே. ஸோ லோனுமே பண்ணி தராங்க. ப்ரொஃபைல் சூப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு 80% வரைக்கும் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக. ஜஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மீதி நீங்கள் மாதத்தவனில் கட்டிட்டு உங்களுக்கான ரெசார்ட்டை நீங்கள் சொந்தமாக கேட்க முடியுங்க. சார் நான் இப்போ சைட்டுக்கு உள்ளே வந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ இது லான்ச் பண்ணிட்டீங்களா? ஸோ இது லான்ச் பண்ணல, இப்போ தான் அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. May 10th வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சாக நம்ம வந்து இதை நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம். சார் எல்லாம் ஓகே, நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்தேன், இல்லை நானே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நானே வாங்கிடுவேன். ஓகே. இது இல்லாமல் எங்கள் மக்கள் வந்து கண்டிப்பாக ஆஃபர் எதிர்பார்ப்பாங்க. என்ன ஆஃபர் நீங்கள் பண்ணி? நிச்சயமாக பண்ணி தரலாம். என்னன்னா நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோன்னா அது ப்ராக்டிக்கலான ஒரு ஆஃபராக இருக்கும். நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சொல்கிறது வந்து ஒரு இடம் வாங்குற போது நம்ம ஆசையை தூண்டுறது இல்லை, ஒரு ப்ராக்டிக்கலான ஆஃபரை தான் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். கண்டிப்பாக. ஸோ நான் கொடுக்குறது ஆஃபர் என்னென்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ இங்கே லேண்டு வாங்குற ஒரு அரை கிரவுண்டில் நீங்கள் லேண்டு வாங்கும்போது உங்களுக்கு பட்டா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே ஸ்டார்டிங்கே அரை கிரவுண்டில் தான் பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் பிளாட் வாங்கினாலும் ஸோ உங்களுக்கு வந்து நான் பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கான்செப்ட் வந்து ரெசார்ட் ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட் இருக்கிறதுனால பாண்டிச்சேரியில் நீங்கள் புக் பண்ணுற கஸ்டமருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்டில் நான் வந்து 2 days வந்து வித் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு புக் பண்ணி கொடுத்துறேன். ஓகே ஓகே. இது ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கில் இந்த ஓஎஸ்எஸ் ப்ராஜெக்டில் நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. சார் ஓகே சார், எல்லாமே கேட்டேன், சூப்பர் பக்காவாக சொல்லியிருக்கீங்க. பார்க்கும்போதே பாதி பேர் கண்டிப்பாக ஆசை வந்துட்டு இருக்கோம். ஸோ சைட்டு டேரெக்டாக வந்து பார்க்கலான்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக. நீங்கள் என்ன வந்து ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க? சென்னையில் எங்கே இருந்தாலுமே நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அப்படிங்களா? ஓகே சார். இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? இது ஒரு கண்டிஷன் இல்லை, அவங்க வந்தாலே வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக உள்ளே வந்தாலே அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வர்ற கஸ்டமர்ஸ்க்கு நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக. ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு கேபே பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, டிசிஷன் அத்தாரிட்டி யாராவது இருப்பாங்க இல்லைங்களா ஃபேமிலியில், அவங்கள கையோடு கூப்பிட்டு வந்துடுங்க.
வந்துடுங்க. ஸோ நீங்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு திரும்ப போவீங்க. அன்னைக்கு டேட்டில் நீங்கள் பார்த்துட்டு போன பிளாட்டை இன்னொருத்தர் புக் பண்ணுவாங்க. இந்த விஷயம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்தமாரி நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அன்னைக்கு டிசிஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள கூட கூப்பிட்டு வந்துட்டு புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் உங்களுக்கானதாகிடும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் அவரையும் கையோடு கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கான ஃப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்கள், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஈசிஆரில் ரெசார்ட்டு ஓனாக கட்டணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஈசிஆரில் இடம் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுடைய வீ டாக் தமிழ். தேங்க்யூ.